எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 2025லேருந்து 26க்கு போகிறோம். 25 ஜனவரியை ஒரு ஸ்டேஷனாகவும் 2025ங்கிற வருஷத்தை இந்த டைமை ஒரு ட்ரெயினாகவும் நம்ம பாவிச்சுக்கிறோம். ஜனவரியிலேருந்து 2026 கிளம்ப போகுது. இப்போது நம்ம கிளம்புறத பார்க்குறோம். இந்த ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனவரியிலேருந்து கிளம்புது. 2025 வருஷம் 25 ஜனவரியை தாண்டி போய்கிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து போகிறோம். ஜனவரி மாதத்தை பின்னோக்கி தள்ளிட்டு முன்னாடி பிப்ரவரி மாதம் நோக்கி வண்டி வேகமாக போயிட்டுருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வண்டி இப்போது பிப்ரவரிக்குள்ளே பூந்து பிப்ரவரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனையும் தாண்டி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. திரும்பவும் வண்டி வேகம் எடுத்து போகிறத பார்க்குறோம். இப்போது நமக்கு வர்றது மார்ச் மாதம் வருது. மார்ச் மாதத்தையும் தாண்டி வேகமாக வண்டி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி இத்தனை வருஷம் மாதத்தை தாண்டி வந்துட்டோம். இப்போ வண்டி வேகமாக போகுது. அதுக்கு அடுத்தது ஏப்ரல் மாதம் வருது. ஏப்ரலையும் நம்ம தாண்டி போகிறோம். ட்ரெயின் தாண்டி போயிடுச்சு. 4 மாதத்தை தாண்டிட்டோம். மே மாதம் வருகிறது. மே மாதத்தையும் வேகமாக தாண்டுறோம். வருஷம் எப்படி ஓடுது பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஜூன் வந்துடுச்சு. ஜூனையும் நம்ம ட்ரெயின் வேகமாக போகுது. அதாவது 2025 வருஷம் தாண்டிடுச்சு. இப்போ ஜூலையை தாண்டிக்கிட்டு இருக்குது. அதையும் பார்க்குறீங்க. ஜூலைக்கு அப்புறம் வண்டி வேகம் எடுத்து ஆகஸ்ட்டுக்கு போகுது. ஆகஸ்ட்டையும் வேகமாக தாண்டிடுது. ஆகஸ்ட் மாதமும் போயிடுச்சு. அடுத்து செப்டம்பரையும் தாண்டி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அக்டோபர் மாதத்தையும் நடக்குது. எல்லா மாதத்தையும் கடந்துச்சு. இப்போ நவம்பருக்கு வந்துடுச்சு. நவம்பரையும் கடந்தாச்சு. 2025 வருஷத்துக்கு நவம்பர் மாதம் வரையும் போயிட்டோம். கடைசி டிசம்பருக்கு வந்துட்டோம். டிசம்பரில் வந்தோடனே வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக வந்து டிசம்பர் மாதத்தையும் தாண்டுது. டிசம்பர் மாதம் 1, 2, 3 தேதியிலேருந்து 30 தேதி போகணும் இல்லையா? அப்போ தானே ஜனவரி வரும். இப்போ இந்த வண்டி ஸ்பீட் எடுத்து எங்கே போகுது? ஜனவரிங்கிற நம்ம 2026 பார்க்கறதுக்காக போகுது. ஜனவரிக்கு வந்துச்சு. ஸ்டேஷன் இருக்குது. ஜனவரி வந்து வண்டி நிற்கிது. ஆனால் 2025 தானே கேரேஜ் இருக்குது. அதை மாற்றணும் இல்லையா? அதுக்காக என்ன செய்யுது? இன்ஜின் மட்டும் தனியாக கிளம்பி முன்னாடி போகுது. போயிட்டு அடுத்த லைனில் ரிவர்ஸ் வந்து இந்த பின்பக்கம் போய் அந்த 25வது வருஷத்தோட கேரேஜ் இருக்கு இல்லையா? அதில் வந்து கோத்துக்குது. அப்போ தானே உங்களுக்கு எடுக்க முடியும். அதனால் இப்போ 25வது வருஷத்தை அங்கேருந்து கழட்டி எடுத்து கொண்டு போயிடுது. இப்போது நம்ம 25 வருஷம் நமக்கு ஜனவரி முடிஞ்சு போச்சு. ஜனவரியில் 26 தான் பிறக்குது. 2026 கூட சேர்க்குது பாருங்கள். ஹாப்பி 2026 வருஷம். ஓகேங்களா? சேர்த்துட்டு அந்த ட்ரெயின் போயிடுது. இப்போ பழைய ட்ரெயின்லேயே போகக்கூடாது. கொஞ்சம் புது வருஷத்துக்கு போகணுனால ஒரு புது ட்ரெயின் வந்து இந்த பக்கம் 2026 வருஷத்துக்கு இழுக்குது. அந்த வருஷத்தை பார்த்தீங்களா? லேட்டஸ்ட்டு ட்ரெயின் வந்துச்சு. இந்த ட்ரெயின் ஜனவரி 26 வருஷமானது ஜனவரியை கடக்குது. ஜனவரி கடந்து எங்கே போவோம்? இப்போ ஜனவரி மாதம் வந்தாச்சு. ஹாப்பி நியூ இயர் வந்துருச்சு. அதையும் தாண்டிட்டோம். தாண்டி வரும்போது என்ன வருது? அடுத்தது நமக்கு பொங்கல் தான் வரும். இப்போ நம்ம இந்த வண்டி ஸ்பீட் எடுத்து போகிறத பார்க்குறோம். இது நேராக போய் பொங்கல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் இருக்கிறத கற்பனை பண்ணிக்கங்க. பொங்கலுங்கிற ஸ்டேஷனையும் நம்ம வண்டியானது வேகமாக தாண்டி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னமும் திரும்ப ட்ரெயின் வேகமாக போகுது. இப்போ எங்கே போகுது? ஜனவரி 26 அங்கே வந்து நிற்கிது. குடியரசு தினம் அங்கே வந்து இந்த ட்ரெயின் நிற்குது. ஜனவரி 26, 2026. ஹாப்பி ரிபப்ளிக் டே டு எவ்ரிபடி.